ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ETH USDT சரிங்களா. கிரிப்டோ தான் நம்ம இன்றைக்கி வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் அதெல்லாம் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ண தான். இப்படி தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம டார்கெட் அடித்ததுக்கப்புறம் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் சரிங்களா. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம இது போல் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இதுக்கு நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது, எதனால் இது டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ETH USDT சரிங்களா. ETH USDTயில் நான் 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ETH USDTயில் 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன ஒரு ட்ரெண்டு வந்து போயிட்டுருக்கு, இதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். ட்ரெண்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்து மேஜராக ஒரு எக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த பிளேஸில் எக்ஸ் வந்து கொடுத்துட்டு இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இது நம்மளுடைய லோ. இங்கே வந்து CH வந்து பண்ணியிருக்கு சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், சார் CH பண்ணி வச்சோன்னா மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட்லேருந்து பை ட்ரெண்டுக்கு மாறுது, இல்லை பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏன் வந்து பை பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வந்து ஒரு 1 day டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டை மாற்றிக்கிறேன். 1 day டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போயிட்டுருக்கு, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரிங்களா. மார்க்கெட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணுறப்ப நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் மெயினாக வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட்டில் இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது நம்மளுடைய டேட்டா ரேஞ்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் நம்ம இது பண்ணி பார்க்குறோம். 4 hours டைம் ஃப்ரேமில் நமக்கு எந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது சரிங்களா. பட் ரொம்பவுமே லோவாக இருக்குது இந்த ஒரு ஆர்டர் பிளாக். இந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மாற்றினதுக்கப்புறம் நமக்கு எந்த ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. பேஸ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் ஆர்டர் பிளாக்கில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே இதுதான் ஒர்க் ஆக போகுதா அப்படின்றத நான் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே கொடுக்குற ரியாக்ஷன் வச்சு தான். ஒன்று CHஆக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு SMT மார்க்கெட் கொடுக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து விஷயம். ஸோ SMT பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் BTC பைபிட்டில் எடுக்கிறேன். பைனான்ஸில் வந்து அந்த அளவு BTCயில் ஒரு டேட்டா வந்து இப்போதைக்கு நமக்கு இல்லை சரிங்களா. ஒரு மாதிரி கொலாப்ஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பைபிட்டில் எடுத்துக்கிறேன் சரிங்களா. பைபிட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்னுடைய ஆர்டர் பிளாக், அதாவது நான் வந்து எய்ம் பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு மார்க்கெட் வந்து எகரணும். அதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சரிங்களா. இப்போ நான் என்னுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வருதான்னு பார்க்குறேன். மார்க்கெட் வந்து என்னுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே டேப் பண்ணுது. இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு SMT இருக்கா அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் SMT எனக்கு ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்குறேன். ஃபார்ம் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லோவர் டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் சரிங்களா. ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர் லோவர் டைம் ஃப்ரேம் நான் வந்து ரெண்டுலேயுமே வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் லோவர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டேன். லோவர் டைம் ஃப்ரேமில் எனக்கு ஏதாவது ஒரு SMT இந்த இடத்துல இருக்கா, அதுதான் வந்து அடுத்த கேள்வி. இப்போ மார்க்கெட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து நான் இது பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு SMT இருக்கா அப்படின்னா இது மேலேயே போயிட்டுருக்கு, இது கீழேயே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து SMT டைவர்ஜென்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. இந்த இடத்துலையும் SMT இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த 2 ஆர்டர் பிளாக்கில் நான் எந்த ஆர்டர் பிளாக் எடுக்கிறது, அதாவது 2 பேர் இருக்குது. மேலே பார்த்தோம்னா ETH, கீழே பார்த்தோங்கன்னா BTC, இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் நான் எதில் வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ETHயில் தான் ட்ரேட் பண்ணோம். ஏன் சார் ETHயில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய டாப்பிக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பையிங் ப்ரெஷர் வந்து ETHயில் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா. செல்லிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் BTCயில் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே வந்து டார்கெட் போக தானே சார் போகுது, ரெண்டுலேயுமே எடுக்கலாம்ல அப்படின்னா ரெண்டுலேயுமே எடுக்கலாம். பட் பர்சன்டேஜ் எதில் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வந்து நிற்கிறது என்றைக்குமே நல்லது சரிங்களா. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்டரு இந்த இடத்துல பார்த்தோம்னா என்னுடைய ஸ்டாப் லாஸு டார்கெட் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டு டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை மாற்றி இங்கே இருக்கிற நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ஸில் வைக்கிறேன் சரிங்களா. இங்கே நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து டவுனில் வந்து தூக்கிடுறேன். ரெண்டுமே வந்து டார்கெட் போகும் சரிங்களா. அதை வந்து மாற்றுக்கிறதுல ரெண்டுமே டார்கெட் போகும். ஒரு சில டைம் தான் வந்து ஒன்று மட்டும் போயிட்டு ஒன்று வந்து விட்டுரும் சரிங்களா. ஆனால் மேக்ஸிமம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டார்கெட் போயிடும்.
இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது ஏன் சார் கரெக்டாக இந்த ஸ்பாட் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு 1 ஹவரில் ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. 1 ஹவர் 4 ஹவர் ரெண்டுமே மேட்ச் ஆகி ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் வருது அப்படின்னா ஹெவி, சரிங்களா, ஹெவியாக இருக்கும். ஒரு பவர்ஃபுல் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல போய் அனாவசியமாக அடி வாங்குறது தேவையில்லாத வேலை, சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணி வச்சோமோ அந்த டார்கெட்டை வந்து மார்க்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு, சரிங்களா. எப்பவுமே வந்து ஒரு 1:3 மார்க்கெட்டை விட்டு வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 1:3 வந்து இல்லை சார் எனக்கு அதோட கொஞ்சம் அதிகமாக நான் எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மேலே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரேக் ஈவன் பண்ணி நீட்டாக வந்து பண்ணுங்கள், சரிங்களா. எந்த ஒரு ஸ்டாப் லாஸுமே கொடுக்காம ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து போய் தர்மடி வாங்காதீங்க, அவ்வளோதான், சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.